சார் வணக்கம், செல்வ வணக்கம். நேற்றைய பயிற்சி இயற்கையில இயற்கையோட இணைந்திருக்கு ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்புல நம்ம பேசினோம். ஒழுக்கம் சுய ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம், அதை பத்தி நேற்று பேசினோம். அந்த ஒழுக்கத்துக்கு 9 ஒழுக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னார். அது யாராவது சொல்ல முடியுமா? 9 ஒழுக்கம் எது சார்? நான் சொல்றேன் சார். சொல்லுங்க. சுய ஒழுக்கம். 1 சுய ஒழுக்கம், 2 மன ஒழுக்கம், 3 செயல் ஒழுக்கம், 4 நேர ஒழுக்கம், 5 பண ஒழுக்கம், 6 தொழில் ஒழுக்கம், 7 ஜீவகாருண்ய ஒழுக்கம், 8 மனிதநேய ஒழுக்கம், 9 பொது உடைமை ஒழுக்கம். கரெக்ட் மேடம். அப்புறம் ஒழுக்கத்துல 3 என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். என்னங்க சார்? புரியலீங்க. ஒழுக்கத்தின் தன்மை, அதுல 3 என்ன சொன்னாரு? 1 ஒழுக்கம், 2 என்ன எழுதிருக்குன்னு தெரியல, எனக்கு புரியல. 3வது பாதுகாப்புன்னு சொன்னார். யாராவது தெரியுமா? இந்த 2வது? மேடம், நான் திரும்ப ரிப்பீட் பண்ற பாருங்க. சுய ஒழுக்கம், மன ஒழுக்கம், செயல் ஒழுக்கம், தொழில் ஒழுக்கம், நேர ஒழுக்கம், பண ஒழுக்கம். இல்ல தவறு சார், தவறு சார். ஃபர்ஸ்ட் சுய ஒழுக்கம், 2வது மன ஒழுக்கம், 3வது செயல் ஒழுக்கம், 4வது நேரம் ஒழுக்கம், 5வது பண ஒழுக்கம், 6வது தொழில் ஒழுக்கம், 7வது ஜீவகாருண்ய ஒழுக்கம், 8வது மனிதநேய ஒழுக்கம், 9வது பொது உடைமை ஒழுக்கம். ஓகேங்களா? இந்த 9 ஒழுக்கம் சொல்லியிருக்காரு. இதை பத்தி எக்ஸ்பிளைன் இன்னைக்கு பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதாவது ஒழுக்கம்னா எதுல இருந்து வருதுன்னா, ஒழுகுதல்னா என்னன்னா, மேலே இருந்து கீழே வருவது. இப்ப மழை பெஞ்சதுன்னா மேல இருந்து கீழே வருது. அது குடிசையில ஒழுகினா மேல இருந்து கீழே தான் தண்ணி வருது. அதுதான் ஒழுகுதல்னு சொல்லுது. அதே மாதிரி சுய ஒழுக்கம், தனி ஒழுக்கம், இந்த 3 என்ன சொல்லியிருக்க? 3 டைப்பா, தன்மையா. ஒழுக்கம்னு எழுதியிருக்க. 2வது ஒழுக்கம். கலைச்செல்வன் சார், நீங்க ஏதாவது நோட் பண்ணீங்களா சார்? அந்த 3 டைப்புன்னு சொன்னார் சாரு. 1 ஒழுக்கம், 2வது அப்படி கேப் விட்ட, 3வது பாதுகாப்புன்னு சொன்னார். 2வது எது ஞாபகம் இருக்கா? சார், ஃபர்ஸ்ட் கேள்வி கருப்பொருள்னா என்னன்னு கேட்டார் சார். கருப்பொருள்னா, கருப்பொருள் என்றால் என்ன? அன்பு, கருணை, தர்மம், நோக்கம், லட்சியம், இதெல்லாம் கருப்பொருள் சார். இந்த 5 சொன்னாருங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி அதான் சொன்னாரு. கருப்பொருள் என்றால் என்ன? கருப்பொருள் என்றால் என்ன சொன்னாரு? 1 அன்பு, கருணை, தர்மம், நோக்கம், லட்சியம். 5 தான் சார் நான் எழுதியிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா சார், அந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி புரியல. ஒழுங்கீடு என்பது என்னவா, இல்ல ஒழுகுதல் என்பது என்னங்களா? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க சார். அதுக்கான ஆன்சர் நான் எழுதியிருக்கேன். கொஸ்டின் மட்டும் எனக்கு புரியல. ஒழுங்கு என்பது என்னவா, இல்ல ஒழுங்கீடு என்பது என்னவாங்க சார்? ஆன்சர் சொல்லுங்க, நான் சொல்றேன். கொஸ்டின் சார், ஆன்சர் என்ன எழுதியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒழுங்கு என்பது ஒழுகுதல் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. மேலிருந்து கீழ் நோக்கி வருதல், மேலிருந்து வருவது ஒழுங்கீடு அப்படின்னு எழுதியிருக்கேன் சார். ஒழுங்கீடு என்றால் என்னதான்? ஓகே சார், ஒழுங்கீடு என்பது என்ன? அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒழுக்கம் எத்தனை வகைப்படும், அதுலதான் சார் இந்த 9 சொல்றோம். அடுத்தது பாத்தீங்க, மனிதன் எதை பாதுகாக்க வேண்டும்? மனிதன் எதை பாதுகாக்க? கரெக்ட் தான் மேடம். நான் 3 கேட்டேன் தெரியுமா? அது கரெக்ட் தான் மேடம். 1 ஒழுக்கம், இன்னொன்னு ஒழுங்கீடு, 3 பாதுகாப்பு. இந்த 3 தன்மையும் சொன்னார். ஓகே சார். ஓகே. ஒழுங்கீடு தான். அதை நான் கரெக்டா எழுதல, நீங்க சொன்னது. ஓகே சார்.
மேடம் சொல்லுங்க, மனிதன் எதை பாதுகாக்க வேண்டும்? மனிதன் எதை பாதுகாக்க வேண்டும்? கருப்பொருளை பாதுகாத்தால் உருப்பொருள் தானாக கிடைக்கும். அதே மாதிரி பணம் கொடுத்து வாங்க முடியாது கருப்பொருள். மீதியெல்லாம் பணம் கொடுத்து வாங்கலாம். இப்ப கருப்பொருள் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அன்பு கருப்பொருளை பாதுகாத்தால் உருப்பொருள் தானாக கிடைக்குமா? ஆமா, ஆமாங்க சார். கருப்பொருள் வந்து பணம் கொடுத்து வாங்க முடியாது. அது ஒன்றும் இல்லை சார், எளிமையாக விளங்கிக்கோங்க சார். கருப்பொருள்ங்கிறதெல்லாம் வந்து அக வாழ்க்கை, உருப்பொருள்லாம் வந்து புற வாழ்க்கை. புற வாழ்க்கையில் என்ன பொருள் வாழ்றது, வெளிப்புற வாழ்க்கை. அக வாழ்க்கைன்னா என்ன? மனம், ஆன்மா சம்பந்தப்பட்டது. இது எல்லாமே கருப்பொருளாக தான் இருக்கும். அதை வச்சுதான் புறப்பொருள். ஐயா சொல்றது கரெக்ட், ஈஸியா ஞாபகம் இது வந்து எளிமையா விளங்கிக்கணும். அதுல உள்ள போகையில சார் நிறைய டீப்பஸ்டா விளக்கமா கொடுக்குறாரு சார். அது ஷார்ட்டா வந்து மனோபாவம் சார். மனோபாவம், ஆன்மா, கருப்பொருள். இந்த அதாவது அக வாழ்க்கை, சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் சொன்னீங்கல்ல. ஆமா, ஒருத்தரோட மனோபாவத்தை வச்சுதான் அவர் இப்படி ஒழுக்கம். எல்லா ஒழுக்கமும் வந்து அக வாழ்க்கையை சம்பந்தப்பட்டது. நம்ம முடிவெடுக்காம எதுக்குள்ளேயும் போக முடியாது சார். இப்போ இங்கே 5 மணிக்கு வர்றேன்னா 5 மணிக்கு நான் வர்றேன்னு முடிவு எடுத்து விட்டு தானே, அது அக வாழ்க்கை. வராமையே இருக்கலாம். இது எல்லாமே இதுல சம்பந்தப்பட்டது. அதான் சொன்னார்ல, நீங்க உருப்பொருள், கருப்பொருள் வந்து நிறைய அந்த உணர்வு சம்பந்தப்பட்டது எல்லாமே கருப்பொருள் தான். பருப்பொருள் சம்பந்தப்பட்டது எல்லாமே, வெளிப்புற நிகழ்ச்சி எல்லாமே உருப்பொருள் தான், நம்மளால உருவாக்குறது. உருப்பொருள் கருப்பொருளை வந்து டோட்டாலிட்டியா விளங்கிக்கிட்டோம்னா எதை சொன்னாலும் அது உள்ள போய் பூந்துக்கலாம். சார் அடுத்த கேள்வி சொல்லுங்க. மனிதன் எதை பாதுகாப்பு என்கிறான்? சொல்லிட்டீங்களா மேடம்? கருப்பொருள் பாதுகாத்தால் எதை பாதுகாக்கணுமா? மனிதன் எதை பாதுகாப்பு என்று நினைக்கிறான்? சார் ஆன்சர் சொல்லட்டுங்களா? இருங்க, வர தோணுதா பார்க்கலாம். மனிதன் எதை பாதுகாப்பா நினைக்கிறான்? எந்த கான்டெக்ட்ல கேக்குறீங்க? அதாவது லைஃப் ரிலேட்டடா இல்ல பொதுவான கேள்வியா இது? மனிதன் சார் ஜெனரலா நான் ஒரு பாதுகாப்புன்ற வரியில இருந்து அதுல இருந்து ஒரு கேள்வி சார். மனிதன் எதை பாதுகாப்பு நினைக்கிறான் என்று நினைக்கிறான்? மனிதன் அவன் நினைப்பதை விட இயற்கை அவனை பாதுகாக்கிறது. இயற்கை ஒவ்வொரு பொருளையுமே அது பாதுகாக்கிறது. அதாவது மனிதன் அவன் நினைப்பதை விட இயற்கை அவன் நினைப்பதை விட இயற்கை அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. இல்ல, உங்களுக்கு மூலத்தை பார்ப்பது நல்லது. மனிதன் உருப்பொருளை பாதுகாக்கிறார். கருப்பொருள் பாதுகாக்காமல் அலட்சியமாக கருப்பொருளை பாதுகாக்காமல் அலட்சியமாக இருக்கிறார். கருப்பொருளை பாதுகாத்தால் தேவையான உருப்பொருளை இயற்கையுடன் சேர்த்துவிடும். கருப்பொருளை பாதுகாத்தீங்கன்னா தேவையான உருப்பொருளை இயற்கையுடன் சேர்த்து விடும். இயற்கையில கொண்டு எப்படி சேர்க்கறதுன்னு கேட்கிறாங்கல்ல, அந்த கேள்விக்கு பதில். கருப்பொருளை பாதுகாத்தால் உருப்பொருள் பாதுகாக்கப்படுமா? ஆமா.
அதுக்கு உதாரணம் சொன்னாரு, பிளாசிபோ விளைவு. ஆமாமா. பிளாசிபோ விளைவு மூலமா நம்ம வந்து செஞ்சு வெற்றி பெற்றுடுவோம். அதுக்கு என்ன நம்ம நினைச்சோம், அவர் நல்லா இருக்கணுங்கிற அந்த எண்ணம் தான் பிளாசிபோ விளைவு நல்ல விளைவா கொடுக்கும். அவரு கெட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னாக்கா பிளாசிபோ விளைவும் ஒர்க் அவுட் ஆகாது, கெட்டு போயிடும். சார் கடைசியான ஒரு வரி நல்ல வரி சொல்லியிருக்காரு சார், சொல்லட்டுங்களா? சொல்லுங்க மேடம். ஆசை உங்களை வாழ விடாது, நம்பிக்கை உங்களை சாக விடாது. ஆமா, எழுதியிருக்கேன். ஆசை வாழ விடாது, நம்பிக்கை சாக விடாதுன்னு எழுதியிருக்கேன். நம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு கருப்பொருள் சம்பந்தப்பட்டது. கருப்பொருள் ஆழமா ஈடுபட்டீங்கன்னா நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா வருதுன்னு அர்த்தம். எல்லாம் ஒண்ணு ரிலேட்டட். இந்த கருப்பொருள் உருப்பொருள் வந்து பெரிய நம்மளோட மௌனமா பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது கடைசியா நல்லா இருக்கு. ஆசை வாழ விடாது, நம்பிக்கை சாக விடாது. ஆமா, அவ்வளவுதானா பாயிண்ட்? அவ்வளவுதான் சார். நேத்து கிளாஸ்ல இவ்வளவுதான் சார் கேள்வி எடுக்க முடியுது. அப்புறம் இயற்கை ஒரு ஒழுக்கத்துடன் செயல்படுகிறது. இயற்கை ஒரு ஒழுக்கத்துடன் செயல்படுது. ஆமா, அது ஒரு பெர்ஃபெக்ஷன்ல கரெக்டா வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அதுக்குதான் கிடையாது. ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு பாதுகாப்பு இயற்கை கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னார். இப்ப தக்காளி எடுத்தா தக்காளிக்கு மேல ஒரு கண்கூடா இருக்கு சார். கண்கூடா கங்கை நதியை வந்து நாம ஏன் வணங்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சார், இப்ப போனாலும் பார்க்கலாம். கங்கை ஒழுவி ஒழுவி ஒரு மலையே அப்படியே அறுத்து, நம்ம அறம் வச்சு அறுத்தா கூட ரெண்டா பழக்காதான், அப்படியே ஒழுவி 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 அப்படியே நம்ம, அதாவது இப்ப உருப்பொருள்ல ஒரு நேரடி உதாரணம் கங்கை கரை உதாரணத்தை நம்ம எல்லா இடத்துலயுமே சொல்லலாம் சார். சன நேரம் கூட ஓய்வின்றி ஒழுவிக்கிட்டே இருக்குது. அதனாலதான் கங்கை பிரவாகம் இயற்கையானது. ஒழுவி 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 ஒரு மலையை பிளக்க முடியாதுன்னு சொல்லுவோம். அது ஒழுவி 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 பிளவுற அளவுக்கு பல அடி பள்ளமாகி ஒழுகிக்கிட்டே இருக்கு இன்னமும். அங்கே கங்கை பிரவாகம். இது உருப்பொருள்ல நடந்துகிட்டு இருக்கு, கண்கூட பார்க்கும். என்ன கருப்பொருள் தான், இயற்கை தான் அது மேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க இயற்கை மான்சூன் ஃபார்ம் ஆகி மழை ஒழுவி பனி ஒழுவி ஒழுவி கங்கை பிரவாகம் போயிட்டே இருக்கு நிற்காம. எத்தனையோ பல மில்லியன் ஆண்டா போயிட்டு இருக்கு. அது மாதிரி நம்முடைய எடுத்த செயல் திட்டத்துல எடுத்தோம்னா அது ஓய்வு என்னென்னமோ கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்றோம், இல்லாம இருந்தா நம்ம எடுக்கிற எய்மு வெற்றி தான். இது கண்ணுக்கு தெரியுது. அது சாதனையா படைச்சோம்னா வெற்றி தான். சாதனையா படைச்சோம்னா அதுக்கு பரிசு கூட பாராட்டு கூட எதிர்பார்க்க மாட்டோம். கங்கை வந்து ஏதாவது பாராட்டு கேட்குதா? நான் இது மாதிரி ஒளிவிருக்கேன், என்னை வந்து பாடுறா கலைச்செல்வா, என்னை வந்து பாராட்டுடான்னு சொல்லுவேன். நம்ம தான் ஓடி ஓடி போய் பாராட்டுறோம். அதனால வெற்றி பெற்றவன் பாராட்டை எதிர்பார்ப்பதில்லை, பாராட்டு பெறுபவன் வெற்றியை பற்றி கவலைப்படுவதில்லை. சார், கன்னியாகுமரி இப்ப இந்த கங்கை வந்து கங்கோத்திரின்ற இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கன்னியாகுமரி, குமரி அப்படின்னா வந்து மலை ஆக்சுவலா. இப்போ அங்க கடல் இருக்கு, கரெக்டா? ஆமா. இமயமலை வந்து ஆக்சுவலா வந்து இமயமலையோட உச்சத்துல வந்து ஒரு சில இடங்கள்ல மனிதனால தூக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய இந்த திமிங்கலத்தோட ஸ்கெல்டன் இருக்கு, கூடு. ஹெலிகாப்டர் வச்சு லிஃப்ட் பண்ணாதான் லிஃப்ட் பண்ண முடியும், அவ்வளவு வெயிட். சோ அது எப்படி அங்க வந்தது? ஒரு காலத்துல அங்க கடலா இருந்தது. அதான், இது வந்து கடலுக்கு அடியில மூழ்கி இருந்தது. சோ இந்த இடம் கன்னியாகுமரி வந்து மலையா இருந்தது, குமரி இந்த மலையா இருந்தது. ஸோ மூமெண்ட் ஆஃப் கான்டினென்ட்ல தான் வந்து இந்த சேஞ்சஸ் நடந்தது. ஸோ அப்போ வந்து கடல் மலையாவும் மலை கடலாவும் வந்தது. ஸோ அப்படிதான் வந்து இன்னைக்கு இருக்கிற டெசர்ட், சகாரா பாலைவனம் ஆகட்டும், அதெல்லாம் வந்து ஒரு காலத்துல வெல் ஃப்ளோயிங் ரிவரா இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அவ்வளவு மணல் வந்து அங்க அரிச்சிட்டு வர முடியாது. நீங்க சொன்னீங்களா அறுத்துக்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு.
ஐயா கூட சொல்லியிருக்காங்க இல்லையா, அறுத்துக்கிட்டு போனாதான் அது ஆறு அப்படின்னு சொல்லிட்டு. இயற்கையின் பவருக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இயற்கை இந்த எவ்வளவு தார் பவர்ஃபுல். பாலைவனம், சகாரா பாலைவனம்னா ஒரு காலத்துல வெல் ஃப்ளோயிங் ரிவரா இருந்திருக்கும். அப்படி இருந்ததுனாலதான் அது வந்து இன்னைக்கு பாலைவனமா இருக்க முடியுது. அங்க மணல் இருக்கிறதுக்கு அது சாட்சி. ஆனா இந்த நிகழ்வு நிகழ்றதுக்கு பல கோடி ஆண்டு அது பொறுமையா நடந்திருக்கு. பல கோடி ஆண்டுகள் வந்து நம்ம ஒரு செயல் செஞ்சுவிட்டு உடனே ரிசல்ட் வரல, நான் ஃபெயில் ஆயிட்டேன், நான் தோத்து விட்டேன், நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இல்ல, தொடர்ந்து செய்துட்டே இருக்கணும். தோல்விக்கே பயந்து சொன்னு அவளையே படக்கூடாது. தோத்து போனா பரவாயில்ல, சரி அடுத்த தடவை பார்ப்போம். அதான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, தோல்விக்கே தோல்வியை கொடுங்க. இப்போ மழை பெய்யும் போது எல்லா பறவையும் வந்து கூட நோக்கி பறக்கும். அந்த ஈகிள் மட்டும் தான் வந்து மழைக்கு மேல அந்த கிளவுடுக்கு மேல பறக்கும். ஸோ மழையை வந்து அவாய்ட் பண்ணிடும். அந்த மாதிரி இருக்கணும். நம்மளோட முயற்சி வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா வெற்றி வந்து கண்டிப்பா கூடுது. கலைச்செல்வன் ஐயா, ஆமா, நீங்க ஏதோ சொன்னீங்க புகழ்ச்சி பத்தி. மனுஷன் வந்து புகழ்ந்தாலும் கூட பாத்தீங்கன்னா அவனோட வேலை அவன் செஞ்சுட்டே இருக்கணும்னு ஒரு வரிகள் இதுக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா? ஆமா, அதுக்கான நான் ஒரு சில வரிகள் சொல்லட்டுங்களாங்க ஐயா? சொல்லுங்க. தாராளமா சொல்லுங்க மேடம். மானிடராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமன்றோ? மானிடராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமன்றோ? அம்மானிடனே நீ ஒரு படைப்பாளியாக வேண்டும் என்றால் தன் வாயால் பிறர் கூறும் வசை புகழ்ச்சிக்கு ஒருபோதும் மதி மயங்கி விடாதே மனிதா. கொஸ்டின் மார்க்குங்க ஐயா, அவ்வளவுதான் ஆன்சர். நல்லா இருக்குங்களா? சூப்பர் போங்க. சூப்பரா இருக்கும். கருத்து கண்ணாயிரம் ஆயிட்டீங்க. அப்படிலாம் இல்ல சார், சும்மா ஒரு சில வரிகளை பேசுறப்ப பதிய வைக்கணும் சார், அவ்வளவுதானுங்க. யாராவது கீப் இட் அப்னு நம்மள சொல்லிட்டாங்கன்னா நம்மளோட வளர்ச்சி அதோட நின்ற கூடாதுங்க. படைப்பாளி படைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். வெற்றி திலகம் வந்து அசோக் குமார் சாருடைய சிஷியே ஆயிட்டீங்க. கவிதையா கொட்டுறீங்க. வெற்றி திலகம் வந்து முந்தி மாரி உள்ள திலகமா இல்ல, பாக்கையில அப்படியே பம்மிக்கிட்டு வர பேசுவோமா வேண்டாமான்னு இருந்தாங்க. இப்ப பாரு அப்புறம் மங்கையார் பிறத்தலுக்கு மாதவம் செய்திட வேண்டும், அதுதான் தெரியும். சோ நீங்க வந்து வேற மாதிரி கொண்டு போறீங்க. நல்லா இருக்கு. இல்ல சார், நான் எடுத்தது அந்த ஒரு வரி மட்டும் தான் சார் எடுத்தேன். அந்த ஒரு வரியில இருந்து நான் சொந்தமா இன்னொரு வரியை டெவலப்மெண்ட் பண்ணணுங்க, அவ்வளவுதான். நல்லா இருக்கு உங்களோட சொந்த கருத்து. ஆமா, சின்ன நெருப்புல இருந்து பெரிய நெருப்பு வந்துருச்சு. நன்றி ஐயா, நன்றி. அசோக் குமார் சார் வேண்டாம், திலகவதி அம்மா வந்து நடத்திடுவாங்க கிளாஸ். இல்ல சார், கிளாஸ் ஐயா, கிளாஸ் நடக்கிற அளவுக்கு எல்லாம் அருணகிரி ஐயா தான் சார். பெட்டகத்தை முன்னாடி விட்டுட்டு நம்ம பின்னாடி நின்று வேடிக்கை பார்த்து கவனிக்கணுங்க ஐயா. உண்மையே சொல்றேன், இங்க உள்ள ஒவ்வொருத்தரும் வேற இடத்துல தனிமையில நம்ம இருந்தோம்னா நிச்சயம் ஒரு 15 நிமிஷம் அழகா சமாளிச்சுட்டு வந்துருவோம். என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல வேணா பூனையா இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் அவங்க இடத்துல தனியா ஒரு இடத்துல விட்டீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் எல்லாரையும் கவர்ந்து உங்களை பார்க்க நோக்க வைக்கிறாப்புல உள்ள பேச்சு தானா வரும். ஆனா அது முக்கியம் இல்ல, நம்ம செயல் செஞ்சு வர்ற வெற்றியில நம்ம திரும்பி பார்க்காம அது பாராட்டப்பட்டு கொண்டே இருக்கணும். யாருன்னா கலைச்சலம் செஞ்சு வச்சதுங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கணும். நான் இந்த பக்கம் போயிட்டு இருக்கேன் அடுத்த வேலைக்கு. இல்லைங்க ஐயா, அந்த செயல் கூட என்ன மாதிரி சொல்றாங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய செயல் எப்படி வித்தியாசப்படுதுன்னா, செயற்கரிய செயலா இருந்தா வித்தியாசப்படுதுங்களா? இன்னமும் செயல் நம்ம மனிதன் எப்பொழுதும் செய்வது, நாம் செய்யக்கூடிய செயல் செயற்கரிய செயலாக இருக்க வேண்டும். மேடம், அதுதான் புத்தா எப்படி சொல்றாருன்னா, நோபடி இஸ் சுப்பீரியர் அண்ட் நோபடி இஸ் இன்ஃபீரியர் அண்ட் நோபடி இஸ் ஈக்குவல் எய்தர். எவ்ரிஒன் இஸ் எ யூனிக். யாரும் உயர்ந்தவங்களும் இல்ல, யாரும் தாழ்ந்தவங்களும் இல்ல, யாரும் சமமும் இல்ல. ஒவ்வொரு மனிதரும் தனித்துவமானவர்கள். சூப்பர். இந்த ஐயா, இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வைப்ரண்ட் ஐயாட்ட கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? கலைச்செல்வன் ஐயா, சொல்லுங்க. நம்ம புத்தர் கூறிய இன்னொரு வரிகளை நான் உங்களுக்கு சொல்றேன், சொல்லட்டுங்களா? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு முழு உரிமை உண்டுமா. நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, நாங்கெல்லாம் சைலண்ட்.
அதாவது புத்தர் கூறிய இன்னொரு வரிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்ல நேர்மையும் புத்தி கூர்மையையும் உடைய நபர்களை நீங்கள் சந்திப்பீர்களாயின் அவர் உங்களோடு உங்களுடைய கருத்துகளுக்கு ஒத்துப்போவார்களாயின் அவருடைய துணையை வழித்துணையாக எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்படுவீர்களாயின் வெற்றி நிச்சயம்னு சொல்றாருங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வைப்ரண்ட் ஐயா வெற்றி நிச்சயம். ஆமாங்க. இப்போ வைப்ரண்ட் ஐயா நமக்கு கிடைச்சதுனால பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வெவ்வேறு இடத்துல இருந்து வந்திருக்கோம். அவருடைய கருத்துக்களை நம்ம ஃபாலோ பண்றோம், அதை நம்ம உள்வாங்குறோம். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 5 மணி கிளாஸுக்கு வரப்போ யார் வரலன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. இப்ப நம்ம எல்லாம் முன்னாடியே வர ஆரம்பிச்சிட்டோம். இதுவே ஒரு ஒழுங்கு தானுங்க நம்மள்ட்ட, இல்லைங்களா? மேடம், புத்தானாலே புத்தினா அறிவு, புத்தினா எஜுகேஷன். சோ எல்லாருமே புத்தர்கள் தான் அந்த நிலை அடையும் போது. அதுல பாத்தீங்கன்னா சார் ஒரே ஒரு வரி இருக்குங்களா, மனிதனுக்கு குருவாக எதுவா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வரி பதிலுங்களா, அடங்கிய மனமே குரு. இத நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய புத்தகத்துல எழுதி வைக்கணுங்களா, அடங்கிய மனமே குரு. இது ஐயா சொல்லுங்க ஐயா. நீங்க இனிமே நீங்க தான் கிளாஸ ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் தான் மத்தவங்களுக்கு இடம். கண்டிப்பா. அதனால டெய்லி உட்கார்ந்து எல்லாத்தையும் என்னென்ன இருக்கோ உலகத்துல உள்ளதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப கருப்பொருளை பத்தி சூப்பரா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. கருப்பொருள் பேசுறவங்க பேச்சதான் ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் கிளாஸ் எடுக்கலாம் சார். ஒவ்வொருத்தரும் அப்பதான் அவங்களோட வியூ தெரியும், அவங்களோட புரிதல் என்னன்னு நமக்கு புரியும் மத்தவங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான திறமை இருக்கு சார். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் கிளாஸ் எடுக்கலாம் ஒரு டாபிக்ல. சார் நடத்தின டாபிக் எடுத்துக்கிட்டு வேலுமதன் சார் வந்துட்டாரு. ஆமா, வேலுமதன் சார் ரொம்ப உச்சத்துல இருக்கிறாரு. அப்படியே டெய்லி ஃப்ரெஷ் அப்ல இருக்கிறாரு. ஒரு நிமிஷம் முடிவு பண்ணிட்டாரு. ஃப்ரெண்ட்ல ஒண்ணு பாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. எல்லாரும் தான் ஐயா, நம்ம எல்லாரும் அப்படிதான். ஃப்ரெண்ட்ல ஒண்ணு வாங்கினதான் முடிவு பண்ணிருக்கலாம். ஆமா ஆமா. ஏழுமலையா, உங்க கருத்து ஏதாவது ஷேர் பண்ணுங்க. முடிவு போகுது, 57 ஆயிடுச்சு. அனைவருக்கும் காலை செல்வ வணக்கம். காலை செல்வ வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஐயா சொன்ன ஒரு விளக்கம், இந்த கன்னியாகுமரியா அப்படிங்கிற வாசகத்துல நான் இது வரைக்கும் என்ன நினைச்சேன்னா, கன்னியாகுமரி அப்படின்னு பிரிச்சோம்னா அந்த வாசகம் கன்னியா அல்லது குமரியா என்ற கேள்வியோடு நான் இருந்தேன். அது இப்போதான் தெரிஞ்சது, குமரி என்றால் மலை என்றும் அது காலக்கோலங்களில் அந்த இடம் கடாக ஆகிப்போச்சுன்னு. அதுக்கு ஒத்த ஒரு புது கவிதை சமீபத்தில் படித்தேன். அதில் என்ன எழுதுனாக்கா, மலை சொன்னது அலையிடம், என்னிடம் மோதாதே நான் வலிமையானவன். சில வருடங்களுக்கு பிறகு பார்த்தால் அலை இருந்தது, மலை இல்லை. அப்போ இந்த முயற்சி, இந்த திருவினையாக்கம் என்பது போல எறும்பு ஊற கல்லும் தேயும் என்பது போல சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது தொடர்ந்து எந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து செஞ்சோம்னாலும் அது வெற்றியை தவிர வேறொன்றையும் தராது. அதனால காலையில பெரியோர்களோட நல்ல கருத்துக்களை, அது குறிப்பா நமது குடும்பத்து அரசி சிறகம்மா அவர்களின் கருத்துக்கள் மகிழ்ச்சியை தந்தது. நன்றி ஐயா, நன்றி. சிறப்பா இருந்தது. இது எல்லாத்துக்கும் ஆதாரம் மாற்றம் சார். மாற்றம் ஒன்றே மாறாது, மாற்றம் உள்ளது. இந்த சபையில இத்தனை ஆண்களுக்கு நடுவுல ஒரு பெண்சிங்க கலக்குது இல்ல, அதுதான் அவங்களோட பிளஸ். அத ஏத்துக்கிற பக்குவம் நமக்கு இருக்கிறதுனால நமக்கு பிளஸ். இல்ல சார், நாராயணன் சார், இந்த இடத்துலதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம படைப்பாளி ஆகணும்னா நமக்கு அந்த எண்ணம் இருக்க கூடாதுங்களா, அதுதான் விஷயம். பெண் சிங்கம்னு சொல்ல வேணாம், யார் அரசி இளவரசின்னு சொல்லு. 1 minute more மகிழ்ச்சி பாடல் போட வேண்டிய வந்துச்சு. மேஜர் நாராயண ஐயா ஏதாவது பேசலாம், 1 minute தான் இருக்கு. இல்ல, நீங்க சொன்னதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். வழிமொழிகிறேன் மேடம் பேசுறத, வேற ஒண்ணும் இல்லை. அதாவது பெண்களோட குணம் என்னன்னா, அவங்க பேச மாட்டாங்க, பேச ஆரம்பிச்சா நிப்பாட்ட மாட்டாங்க. இது நான் கிடைச்சது. நான் என்னன்னா,
இந்த ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஃபீட்பேக்னு கேட்பேன். ஆனால் யாருமே ஃபீட்பேக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தயக்கத்தில் இருந்தாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஒரு வரி பேசுங்க. ஆனால் அவங்க 5 நிமிஷம் பேசுவாங்க ஃபீட்பேக். இதுதான் அவங்களோட இயற்கை. இயற்கை வந்து சிலது வந்து நம்ம போய் தேடி போய் பார்த்தாதான் அந்த இயற்கையை ரசிக்க முடியும். ரொம்ப நன்றி. எமோஷன் மைண்ட். ஆமா, ஜென்ஸ் வந்து 5 மணி பயிற்சிக்கு ரெடி ஆயிட்டோம். நான் பிரார்த்தனை பாடல் ஒளிபரப்பாரு. நன்றி, வணக்கம். கருவாக்கி உருவாக்கி என்னையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் என்னையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.